தென்னாட்டோர் சிவனை போற்றி போற்றி. நாம் இன்று விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள தைலாவரம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் தைல்நாகி சமேதன திருக்கோயிலை பார்க்க உள்ளோம். இவ்வாலயத்தில் சிறப்பு என்னவென்றால், இங்கு சரஸ்வதி மற்றும் பிரம்மா ஒரு சேர 6 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மற்றும் இவ்வாலயத்தில் லட்சுமி நாராயண பெருமாளும் ஆலயம் தனியாக உள்ளது. மேலும் இவ்வாலயத்தில் கார்த்திகை தீபம் அன்று தீபம் ஏற்றப்படுகிறது. கோயிலின் உள்ளே சென்றால் நாம் முகப்பில் தவக்கோலத்தில் சிவனை காணலாம். அருகில் திருமால் பார்க்கடலில் பள்ளி கொண்டவர் போல் காட்சியளிக்கிறார். மற்றும் பிரம்மா சரஸ்வதிக்கு தனியாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாலயத்தில் லட்சுமி நாரசிம்ம பெருமாள் மற்றும் ஐகிரீவருக்கு தனி சன்னதி உள்ளது. மேலும் சக்கரத்தாழ்வார் மற்றும் இவ்வாலயம் ராகு கேது பரிகார தலமாக விளங்குகிறது. இப்பொழுது பார்க்கலாம் பிரம்மா மற்றும் சரஸ்வதி. மற்றும் ஆஞ்சநேயர் கருட பகவான் அமைந்துள்ளார். மற்றும் வனதுர்கை மற்றும் இவ்வாலயத்தில் நவகர்கள் தங்கள் மனைவியுடன் ஒன்று சேர காட்சியளிக்கின்றவர்கள். மற்றும் இவ்வாலயத்தில் 2 நந்திகள் இருக்குது. ஒன்று கிழக்கு பக்கமாக சிவன் பின்பக்கமாகவும் மற்றொன்று மேற்கு பக்கம் நோக்கி ஒரு நந்தியும் அமைந்துள்ளது. இவ்வாலயம் தனியார் தொண்டு நிறுவனத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இப்பொழுது நாம் பார்த்துக்கொண்டு தைல்நாகி அம்மன். நந்தி மண்டபம், கருவறை, மருந்தீஸ்வரர். இவ்வாலயத்தில் சிவனுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்து அந்நெல்லெண்ணெய் நாம் 48 நாட்கள் அறிந்து வர உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீரும் என்பது நம்பப்பட்டு வருகின்றது. தட்சிணாமூர்த்தி மற்றும் கணபதி தனித்தனி சன்னதியில் அமைந்துள்ளது. அடுத்ததாக லிங்கோத்பவர் பார்க்கலாம். லட்சுமி ஐகிரீவர், பிரம்மா, வனதுர்கை, ராகு கேது பரிகாரம் செய்யும் இடம். நவகர்கள் தங்கள் மனைவியுடன் என்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். தமிழ்நாட்டில் ஒரு சில சன்னதிகள் மட்டும் இது மாதிரி
பாலீஸ்வரர் சிவன் கோயிலில் பார்க்கலாம். மற்றும் அனந்தமங்கலம் சிவன் கோயிலில் பார்க்கலாம். அடுத்தபடியாக கணபதி சன்னதி பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்கள் இரு மனைவி சித்தி புத்தியுடன் காட்சியளிக்கிறார் கணபதி. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.